இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருக்கட்டும். வாசிக்கலாம் எபேசியர்ல 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 16 வரை. எபிசியன்ஸ் 5:15-16. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமேன். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்ற வார்த்தைகளை இங்க கேட்கிறோம். இந்த உலகம் எதை குறித்தும் கவலைப்படுறதில்லை. ஒரு முக்கியமா மையப்படுத்தி பார்க்கறது தன் குடும்பம், தனக்கு இஷ்டமான காரியங்கள், இதை மாத்திரமே சிந்தித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அது தவிர்த்து வேற வெளியே எந்த காரியங்கள் வந்தாலும் எதை குறித்தும் கவலைப்படாத ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்தோட வாழ்க்கை. ஆனாலும் இந்த மத்தியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதன் மத்தியில நம்ம எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாக, நம்ம அழைப்புக்கு பாத்திரவான்களாக நம்ம ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்போ இப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில நமக்கு சில பேர், நம்ம எல்லாரும் ஐக்கியத்துல பல வருடங்கள் ஆயிடுச்சு. சில பேர் ரீசெண்டா இருக்கிறீங்க. எப்படி பார்த்தாலும் கூட கர்த்தரை அறிகிற அறிவில ஒவ்வொரு நாளும் நாம் வளர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த வளர்ந்து கொண்டு வந்திருக்கிற காலகட்டத்துல நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறோமா? இல்ல, நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப பிஸியா இருக்கிறேன், எனக்கு வேலை ரொம்ப முக்கியமா இருக்குது, என் குடும்ப காரியங்கள் ரொம்ப முக்கியமா இருக்குது, எனக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறோமா நிதானித்து பார்ப்போம். அதுபோல சபைகள்ல நம்ம ஐக்கியத்தோடு இருக்கிறோம். சபைகள் ஐக்கியத்தோடு இருந்து கூட என்னால கனி கொடுக்க முடியுதா இல்ல கனி கொடுக்க முடியலையா? ஏன்னா அந்த ஆவியின் கனி ஆகிய அந்த 9 கனிகள் இருந்தா மாத்திரமே நம்மால பரலோகத்துக்கு போக முடியுன்ற அந்த படிப்பினை நம்ம எல்லாருக்கும் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அப்போ நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறேன், சபை ஐக்கியத்துல வசனங்களை நிறைய வாசிக்கிறேன், ஆனா அந்த வசனத்தை கேட்கிறவனாய் மாத்திரம் இருக்கிறேனா இல்ல அந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டு நான் கனி கொடுக்கிற மகளாக இருக்கிறேனா என்பதை நாம் நிதானித்து பார்ப்போம். இப்போ ரொம்ப முக்கியமா இந்த பைபிள் ஸ்டடி நம்ம பார்க்க போற காரியம், நம்ம பேசுறது மாத்திரமல்ல, நிறைய வார்த்தைகளை கேட்கிறோம், அந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறோம், நாமும் நிறைய பேருக்கு போய் போதிக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில நம்ம செய்கிற காரியங்கள் வெறும் கேட்கிறதாய் மாத்திரம் இருக்கிறதா இல்ல அதன்படி செய்கிற வாய் பிள்ளைகளாகவும் இருக்கிறோமா என்பதை நிதானித்து. நம்ம எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. இயேசு கிறிஸ்து சொன்னது போல நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள நம்ம எல்லாரும் பிரவேசிக்க வேண்டும் என்று நம்ம எல்லாரும் பிரயாசப்படுகிறோம். அப்ப நமக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை எக்காரணத்தை கொண்டும் எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம அதை நோக்கி ஓட வேண்டும் என்பது நம்ம எல்லாருக்குள்ள இருக்க பிரயாசம். அப்ப அந்த ஓட்டத்தை ஓடும் பொழுது ஞானத்தோட செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம வாசிச்சது போல, ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களாய் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் ஞானமே உருவா இருக்கிற தேவனோட பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு எல்லாவற்றும் ஒரு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராக இருக்கிறார். நமக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். அப்போ வெளிப்படுத்தி காட்டின பிறகு அவர் விரும்புகிற காரியம் என்னவாக இருக்கிறது என்றால், நாம் எல்லாரும் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து அப்படின்ற வார்த்தைகளை இங்க பார்க்கிறோம். சோ இன்னைக்கு நம்ம தியானிக்க போற அந்த வசனங்கள் எல்லாமே இதை மையமா வச்சுதான் இருக்கு. ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் நம்ம பரிசுத்தமா இருக்க விடாம தடை செய்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம செய்கிற எல்லா காரியங்களிலையும் நம்ம சரியா இருக்கிறோமா என்பதை நிதானித்து கவனித்து அதை நோக்கி நம்ம போகணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். வாசிக்கலாம் இப்போ நீதிமொழிகள்ல 4ஆம் அதிகாரம் வசனம் 26 முதல் 27 வரை. Proverbs 4:26-27. உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. ஆமென். ஆமென். உன் கால் நடையை சீர்தூக்கி பார். இப்ப நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாமே, இப்ப நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது போல, நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்பதே நம்ம எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஒரே ஒரு குறிக்கோள். அதற்காக நம்ம இந்த உலகத்துல எதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காதோ அதை எல்லாவற்றையும் நிராகரித்து அவருக்கு பிரியமானதை மாத்திரமே நடப்பித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நான் செய்கிற எல்லா காரியங்களிலேயும் கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரம் நடப்பிக்கிறேனா, நான் பரலோகத்துக்கு போகிற காரியங்களை நான் செய்து கொண்டு வருகிறேனா இல்லையா என்பதை நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் இப்ப நடக்கும் பொழுது ஒவ்வொரு அடியும் நம்ம அதுக்கு சரியா இருக்குதா, கரெக்டான இடத்துல காலை வைக்கிறோமா இல்லையா என்பதை நிதானித்து பார்த்துதான் நம்ம காலை எடுத்து வைக்கிறோம். அதுபோல கர்த்தருக்குள்ள வளர்கிற பிள்ளைகளா இருக்கிற நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் இது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்குமா இல்லையா என்பதை, இது என்ன பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகுமா கூட்டிட்டு போகாதா, நான் பேசுகிற வார்த்தைகள், நான் சிந்திக்கிற செயல்கள், நாம் வெளிப்படுத்துகிற செயல்பாடுகள், இது எல்லாமே கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா இல்லையா என்பதை நம்முடைய கால்நடைகள் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அடுத்தது அவர் சொல்றாரு, உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. அப்போ
நம்முடைய அது ஏதாவது தவறான காரியங்கள் இங்க வந்து நம்ம தியானிக்கும் பொழுது, ஒருவேளை இன்னைக்கு உட்கார்ந்து தியானிக்கிறீங்க, சரி இன்னைக்கு நான் செய்த எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு உகந்ததா இருந்துச்சா இல்லையா? அப்போ ஒருவேளை உகந்ததா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ண சொல்லி ஆண்டவர் சொல்றார். அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கணும். அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்ளணும்னு சொல்லி நம்ம வந்து அதை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு நிதானித்து அறிந்து அதை மேற்கொள்றதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே. நம்ம வந்து சீராக நடக்க எல்லாரும் பிரயாசப்படுகிறோம். ஆனா பிரயாசப்படும் பொழுது சத்துருவானவன் நம்மளை வஞ்சிப்பதற்கு அநேக பிளான்ஸ் அவங்ககிட்ட இருக்கத்தான் செய்கிறது. அப்ப நம்ம வந்து பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி நடந்து போகும்பொழுது கூட அவன் ஏதாவது ஒரு இச்சைகளை உண்டு பண்ணி பரிசுத்தத்தை குலைக்கிறதுக்கு அவன் எல்லா வேலைகளும் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். அப்போ அதுல விழுந்து போகாதபடி, அந்த இடப்புறமாவது வலப்புறமாவது நான் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக நான் இதை வந்து என்ன பண்ணணும்னா, உன் கால்களை தீமைக்கு விலக்குவாயாக. அந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன், நம்மை நாமே நிதானித்து அறிவது. ஒவ்வொரு வாரமும் இந்த வார்த்தைகளை நம்ம வந்து அப்பம் பெடும்போது நம்ம வாசிக்கிறோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்போ நான் என்ன போன தடவை டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன், நம்ம இருதயத்துல வந்து நம்முடைய எண்ணங்கள்ல வந்து சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 50,000 வரைக்கும் சிந்தனைகள் வருது. அது வந்து அதுல 80% சிந்தனைகள் வந்து எதிர்மறையான சிந்தனைகள். நெகட்டிவ் தாட்ஸ் தான் 80% இருக்குது, 20% தான் வந்து பாசிட்டிவ் தாட்ஸ். அப்போ அந்த 80% இருக்கிற அந்த நெகட்டிவான தாட்ஸை அது பாசிட்டிவான தாட்ஸா நம்ம கொண்டு வர ஆரம்பிச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கும். அப்போ என்னை நானே நிதானித்து அறிந்தா மட்டும்தான் என் நிலைமை என்ன, நான் எங்க இருக்கிறேன், நான் எங்க மனம் திரும்ப வேண்டியது இருக்கு, நான் எங்க சரியா போய்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிய முடியும். ஸோ காலங்கள் பொல்லாதவைகளா இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக நம்ம வந்து செய்கிற காரியங்கள், ஒவ்வொரு அடியும் எப்படி நம்ம வந்து நடக்கும் பொழுது ஒவ்வொரு அடியும் வந்து பார்த்து நம்ம காலை வச்சு கீழே விழுந்தாதபடிக்கு நம்ம நடக்கிறோமோ, அது போல நான் செய்கிற எல்லா காரியங்களிலையும் அதை நிதானித்து அறிந்து எக்ஸாமின் பண்ணி இதை செய்யலாமா வேணாமான்றதை நிதானிக்கும் போது மாத்திரமே நம்முடைய நிறைகள் சீராக இருக்குன்றதை பார்க்கிறோம். வாசிப்போம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 8. 1 Peter 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆமென். ஆமென். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். அப்ப அந்த ஸ்பிரிச்சுவலா நம்ம எல்லாரும் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். நம்ம வந்து தெளிந்த புத்தியோட ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு நிறைய விஷயங்கள் கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். இப்படிதான் வாழணும், இதுதான் கர்த்தருக்கு பிரியமானது அப்படின்றத வகையறுத்து பார்க்கக்கூடிய இந்த ஞானத்தையும் நம்ம கிட்ட இருந்த இந்த முக்காட கர்த்தர் எடுத்து போட்டுட்டு நமக்கு வந்து ஒரு தெளிந்த புத்தியை கொடுத்துட்டு இதெல்லாம் செய்யணும்பா இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கிளாரிட்டி நம்ம கொடுத்திருக்காரு. அப்போ அது சொல்றது போல அந்த ஆவிக்குரிய அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த அவேர்னஸ் நம்ம எல்லாருக்கும் வந்து தீர்க்கமாக இருக்கணும். அடுத்த வசனம் சொல்றது விழித்திருங்கள். அப்போ ஏதோ ஒரு நாள் மட்டும், இப்ப நான் வந்து பரிசுத்தமா வாழ்றேன் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு நாள் இல்ல, ஏதோ ஒரு தெளிந்த புத்தியோட ஒரு விழித்திருக்கிற காரியங்கள் ஏதோ ஒரு நாள்ல மட்டும் இருக்கிற மாதிரி இல்ல. இட் இஸ் an ongoing activity. ஒவ்வொரு நாளும் அதை நான் செய்யணும். ஏதோ எமோஷனலா ஒரு சூழ்நிலையோ இல்ல ஒரு சீசன்ஸ்ல மட்டும், ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து கூடுகைக்கு போறேன், கூடுகைக்கு போறதுக்கு முன்னாடி பாவ அறிக்கை எல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து போய் எங்க பரிசுத்தமா கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு மிச்சம் 6 நாளும் நம்ம வந்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்மை நாமே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த எதிராளியானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து ஆத்மாக்களை அழிப்பதற்கு அவன் வகை தேடுகிறான். அப்போ எப்பொழுதுமே வசனம் சொல்வது போல ஏதோ ஒரு எமோஷனலான ஒரு விஷயத்துல இருக்கும்போது மாத்திரமல்ல, ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது மாத்திரமல்ல, இல்ல ஏதோ ஒரு நமக்கு வந்து எப்ப தோணுதோ அப்போ வந்து அலர்ட்டா இருக்கிற மாதிரி இல்லாம எப்பொழுதுமே விழித்திருக்கிற பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் உங்கள் எதிராளியானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ ஒரு பேட்டில் இருக்கு, ஒரு போராட்டம் பிசாசுக்கும் நமக்கும் மத்தியில வந்து ஒரு போராட்டம் எப்பவுமே உண்டு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த பேட்டில் வந்து ரொம்ப டேஞ்சரஸான பேட்டில். பிசாசு வந்து சாதாரணமான அவன் அல்ல, அவன் ஆத்மாக்களை அழிப்பதற்கு அவன் எந்த லெவலுக்கு வேணா போவான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அப்பேற்பட்ட எதிரிய நம்ம வந்து எதிர்நோக்கி இருக்கிறோம். அப்ப அவன் வந்து எந்த காரியத்தின் மூலமா கூட நம்மளை வந்து வஞ்சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம எவ்வளவு வந்து தெளிந்த புத்தியோட, எவ்வளவு ஜாக்கிரதையோட, எவ்வளவு விழித்திருந்து நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து நம்ம கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார், எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கிறது, நம்ம திராணி உள்ள பிள்ளைகளாக மாற்றிருக்கிறார், அவர் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் இது எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெற்ற அந்த சுதந்திரத்தை வந்து பெற்ற அந்த போராயுதங்களை வந்து பயன்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா இருக்குன்னு சொல்றதை விட அதை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி இன்னும் அதிகமாக ஆவியில வளர சொல்லி நமக்கு அவர் விரும்புகிறார். சோ நம்ம இருதயத்தை நம்ம வந்து காத்து கொள்ளாம நம்ம வந்து நம்மை நாமே நிதானித்து அறியாம இருந்தோம்னா அந்த அட்டாக்ஸ் எல்லாம் எந்த ரூபத்துல வந்திருக்கு,
அதை வந்துச்சா வரலையான்னு கூட நம்ம நிதானிக்க முடியாம நம்ம ஏமாந்து போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றது போல கவனமாய் இருங்கள். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா டிஸ்கஸ் பண்ணது போல சாதாரணமானது அல்ல பரலோகத்துக்கு போகிறது. ஏன்னா பிசாசானவன் பரலோகத்துக்கு போக விடாம தடைகளை அவன் செய்து கொண்டே இருப்பான்றதை பாக்குறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 41. Matthew 26:41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். ஆமென். மாம்சமோ பலவீனம் உள்ளது. சோ ஆவி உற்சாகமா இருக்குது. ஒரு கான்ட்ராஸ்டிங் காட்டுறாரு. மாம்சமும் பலவீனம் உள்ளது. ஆமா, என் மாம்சமானது பலவீனமானதுதான் அப்படின்றத நம்ம எல்லாரும் அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனாலும் வசனம் சொல்லுகிற பிரகாரமாக நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி, ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனைய உள் வாங்கிக்கிட்டு அந்த பிரச்சனைக்குரிய காரியங்களை கண்டுபிடிச்சு சால்வ் பண்றது ஒரு கேட்டகரி. ஆனா பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் வரும், நிதானித்து அறிஞ்சு அதை வரவிடாம தடை செய்யறது வேற. சோ இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, do not be reactive but proactive. இந்த ப்ரோஆக்டிவா இருந்து எந்த பிரச்சனையும் வராதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரே தவிர, அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதுல விழுந்து அடிபட்டு அதுக்கப்புறம் திருந்துறதுக்கு நமக்கு இங்க நேரமும் இல்லை, நம்ம கால அவகாசமும் இல்லை, அந்த ட்ராமாவும் நமக்கு யாருக்கும் தேவையும் இல்லை. சோ ஆண்டவர் சொல்றது போல சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இங்க 2 வார்த்தையை பாக்குறோம். நாங்க ஒண்ணு விழித்திருக்கணும், ஒண்ணு ஜெபம் பண்ணணும். அப்ப எப்பயுமே விஜிலண்டா, எப்பயுமே கேர்ஃபுல்லா நம்ம செய்கிற எல்லா காரியங்களிலையும் இது சரியா இருக்கா இல்லையான்றது ஒரு பக்கம் நிதானித்து அறியணும். 2வது பக்கம் ஜெபம் பண்ணுங்கள். அந்த கான்வர்சேஷன் வித் காட், அவரோட கூட பேசிக்கொண்டு அவர் மேல டிபெண்டா. சோ நான் விழித்தும் இருக்கணும். அந்த விழித்திருக்கிறது மாத்திரமல்ல, அது எல்லாவற்றையும் பிசாசு எனக்கு எதிராக கொண்டு வருகிற எல்லா காரியங்களிலேயும் நான் கர்த்தரோட துணையோட அவரை சார்ந்திருந்து அவருடைய பலத்தினால இந்த காரியங்களை மேற்கொண்டு வரணும்னு சொல்லி இந்த வார்த்தையில் நமக்கு சொல்லுகிறது. திரும்ப வாசிக்கிறேன். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. அப்போ அந்த விழித்திருக்கிறது மாத்திரம் இல்ல, அது மாத்திரம் பத்தாது, அந்த பிரேயர், அந்த ஜபம் கூட கர்த்தரோட நம்ம செலவிடுகிற அந்த நேரம் கூட ரெண்டுமே இணைந்திருக்கிறது. சோ ஒண்ணு இல்லாம ஒண்ணு நடக்காதுன்றத பார்க்கிறோம். சோ நம்ம ஏதாவது ஒரு நமக்குள்ள ஒரு குறைகள் இருக்குது, ஏதோ ஒரு பலவீனங்கள் இருக்குது அப்படின்னா அந்த பலவீனங்களை தேடி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சு அதுக்குரிய பாவ அறிக்கையை செய்து அந்த பாவங்களை மேற்கொள்வதற்கு கர்த்தருக்கு உதவி கேட்கும் பொழுது அவரே நமக்கு அந்த பாவங்களை மேற்கொள்வதற்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். வாசிப்போம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 34 முதல் 35 வரை. Luke 21:34-35. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல் வரும். ஆமென். ஆமென். இங்க உங்கள் இருதயங்கள் பாரமடையாதபடிக்கு அப்படின்னு பாக்குறோம். இப்போ பாரம் அடையாதபடிக்குன்னா ஒரு வெயிங் ஸ்கேல் இருக்கு. அந்த வெயிங் ஸ்கேல்ல சில ஜாமான் வாங்குறோம். நம்ம ஜாமான் வாங்குறப்போ வெயிட் போட்டு நம்ம கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் கல் வைக்கிறாங்க, ஒரு பக்கம் ஜாமான் வைக்கிறாங்க. அப்போ அந்த கல்லோட வெயிட் ஜாஸ்தியாக பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஆப்போசிட்ல இருக்கிற அந்த வெயிங் ஸ்கேல்ல அந்த ப்ராடக்ட் மேல வருதுன்னு பாக்குறோம். இப்போ எது கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, நம்மளோட இருதயத்துக்குள்ள இந்த பெருந்தண்டி, இந்த வெறி, இந்த லௌகிக கவலைகள், இதுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுத்து அதை நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ட்ராப், ஒரு கண்ணியை போல அது நமக்கு மாறும். ஆனா அதுலயே போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால ஆவியில வளரத்துக்கு வாய்ப்புகள் இருக்காது. அப்போ பெருந்திண்டி, இந்த வெறியினால் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இங்கிலீஷ்ல ட்ரங்கட்னஸ் சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு குடிகாரனுக்கு நல்லா குடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில தான் என்ன செய்யறன்ற அந்த நினைவே அவனுக்கு இருக்காது. அவன் செய்யற காரியங்கள், அவன் பேசுற பேச்சுக்கள், அவனை யாராவது அடிச்சா கூட அவனுக்கு ஒரு வித்தியாசமும் இல்லாம அவன் தான் இருப்பான். ஆனா அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு இருக்கிற அந்த மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தான் செய்த காரியங்களே அவனுக்கு புரியும். அப்ப அது போல நம்ம இருதயம் இதுக்காக இந்த வெறியினாலும் சொல்லி இங்க ரிஃப்ளெக்ட் பண்றாங்க, இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைகளா இருந்து கூட இந்த உலக கவலைகள், இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இந்த பெருந்திண்டி, இந்த லௌகிக இச்சைகள், இந்த மாதிரி காரியங்களை பாரப்பட்டு போக ஆரம்பிச்சோம்னா நம்ம அதுதான் போக்கஸ்டா இருப்போமே தவிர கர்த்தருக்கு உகந்த வழியை தேடாம நம்ம ஒரு காலம் வரும். ஒரு காலம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை நம்ம இழந்திருக்கிற சூழ்நிலை இருக்குது. அப்போ அந்த பெருந்திண்டியோ, அந்த வெறியோ, இந்த லௌகிக கவலையோ
நமக்கு டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த உலகத்தின் மூலம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம கர்த்தரை நோக்கி இருக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் பார்க்கிறோம். சோ பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல அது வரும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்படுவதற்கு முன்பாக எத்தனை ஆத்துமாக்களை நரகத்துக்கு கொண்டு போகணுமோ கொண்டு போகிறதுக்கு சத்துருவானவன் வகை தேடி கொண்டு இருக்கிறான். அப்போ அவன் ஏதாவது ஒரு கண்ணியை வருவிக்கிறதுக்கு அவன் ரெடியா தான் இருக்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்ப இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சும் கூட நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய இருதயத்தின் இந்த சிந்தைகளை, பேசுகிற வார்த்தைகள், நான் என்ன பேசுறேன், என்ன சிந்திக்கிறேன், நான் எதை செயல்படுத்துறேன் அப்படின்ற காரியங்களை நிதானித்து அறியணும். அந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன்றது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நம்ம சரியாதான் இருப்போம்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனாலும் கூட நம்ம இருதயத்துல இருக்கிற அந்த யோசனைகள் அது சரியா இல்லைன்னா நம்ம வாயின் வார்த்தைகள் நமக்கே தெரியாம ஒரு தாறுமாறாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த தாறுமாறான வருகிற வார்த்தைகள் கூட நான் சரியா இருக்கிறேன்ற அந்த எண்ணங்களோடய இருக்கும்போது பாத்தீங்கன்னா நான் ஏமாந்திருப்பேன். ஆனா ஏமாந்த காரியம் எனக்கு தெரியாமலே இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் செய்கிற காரியங்கள் தவறு அப்படின்ற அந்த உணர்வு வந்தாதான் அந்த தவறு தெரியும். தான் செய்கிற எல்லா விஷயமும் சரியா தான் இருக்குது, என்கிட்ட எந்த தவறுமே இல்லை அப்படின்ற எண்ணத்தோட தான் எது செஞ்சாலும் சரியா தான் இருக்குன்ற எண்ணங்கள் என்னைக்கு வருதோ அன்னைக்கு நம்ம வஞ்சனைக்குள்ள இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நம்ம ஒவ்வொரு நாளும் சீர்தூக்கி பார்த்து இது சரியா இருக்கா இல்லையா என்பதை நிதானித்து அறிய வேண்டியது நம் ஆத்துமாக்களுக்கு அது ஒரு நன்மையாக மாறும். சங்கீதம் 119:59 வாசிக்கலாம். Psalms 119:59. என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். ஆமென். ஆமென். சோ என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு, இங்க சங்கீதக்காரன் எழுதுவது போல தான் செய்கிற காரியங்களை சிந்தித்து பாக்குறானா, இது சரியா இருக்கா, என்னோட இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் சரியா இருக்குதா, அது ரொம்ப கேர்ஃபுல்லா அவன் ரிஃப்ளெக்ட் பண்ணி பாக்குறான், இது சரியா இருக்கா இல்லையா என்பதை. அப்போ என் கால்களை உம்முடைய சாட்சிக்கு நேராக நான் திருப்பினேன். அப்போ ஒருவேளை அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது தவறான காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான தவறான காரியங்கள் ஏதாகிலும் இருக்குது அப்படின்னு நான் உணர்ந்தான் அப்படின்னா, அவன் சொல்வது போல என் கால்களை உமது சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். அப்போ நான் மனம் திரும்புற ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கர்த்தர் எனக்கு எந்த வழியை காட்டியிருக்கிறாரோ அந்த வழிக்கு நான் என்ன பண்றேன், என்னை நானே பண்படுத்தி கொண்டு நான் ரீஅலைன் ஆகிறேன். I'm coming back to my original position. ஏன்னா நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அவரை பின்தொடர்ந்து அந்த வழியை பிடித்துக் கொண்டு பரலோகத்துக்கு போகணுன்றதுதான் எல்லாரோட இலக்கமா இருக்குது. அப்போ ஒருவேளை நான் ஒரு டைவர்ஷன் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா அதை நம்மை நாமே நிதானித்தறிந்தா மட்டும்தான் நம்முடைய நிலைமை என்னன்னு நமக்கு தெரியும். அப்போ ஒருவேளை தவறான காரியங்கள் இருக்கும் பட்சத்துல நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், ஆண்டவரே என்னை மன்னிங்க. நான் 1:9 சொல்வது போல பாவங்களை அறிக்கையிட்டால் அதை மன்னிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்ப மனம் திரும்பி ஆண்டவரே நான் திரும்ப என்னை ரீஅலைன் பண்ணுங்க ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படியாக என்னை நடத்தி கொண்டு போங்க ஆண்டவரே கேட்கும் பொழுது அவர் நம்மை கரம் பிடித்து நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கொலோசியர்ல வாசிப்போம் 4:2 Colossians 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஆமென். ஆமென். இடைவிடாமல், அப்போ ஒரு பெர்செவியரன்ஸ் அப்படின்னு சொல்ற பாத்தீங்களா, விடாமுயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்ப ஜெபம் பண்றதுல விடாமுயற்சியோட ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்ப ஜெபம் பண்றதுன்னா தேவனோட பேசுற காரியம் தானே. அப்போ இடைவிடாமல் கன்சிஸ்டன்டா ஜெபம் பண்ணி ஆண்டவரோட பேசிட்டே இருக்கும் பொழுது அது எல்லா காரியங்களிலும், ஏன்னா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும்ன்றத போன வாரத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அந்த வார்த்தைகளை. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மேல அன்பு கூறுகிற பிள்ளைகள் நாம் எல்லாருமே, அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகள் நாம் எல்லாருமே. அப்போ நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும்ன்றத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. மேபி இப்போ நடக்கிற சில காரியங்கள் நமக்கு வருத்தத்தை உண்டு பண்ணலாம், அது உபத்திரமா கூட இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடன் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். இன்னைக்கு வழியா இருக்கலாம், ஆனாலும் சில காலகட்டத்துக்கு அப்புறம் அது நன்மைக்கு ஏதுவாக மாறும் என்பதை வசனங்கள் நமக்கு மிகவும் உறுதியாக சொல்லுகிறது. அப்போ இந்த வசனம் முடியும் பொழுது, கொலோசியர் 4:2 முடியும் பொழுது சொல்லுது, ஜெபத்திலே விழித்திருங்கள். அப்போ ஸ்பிரிச்சுவலா நம்ம அவேக்கண்டா நம்ம கர்த்தரிடம் சென்று அவரிடம் பேசி கன்சிஸ்டன்டா ஆண்டவரே நான் இந்த நிலைமையில இருக்கேன், நான் எங்கெல்லாம் மனம் மாற வேண்டியது இருக்கு எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே சொல்லி கேட்கும் பொழுது, இன்னும் உள்ளிந்திரியங்களை ஆராகிற அவருக்கு வேதனை உண்டாக்கத்தக்க வழி என்னிடம் எது இருந்தாலும் என்று சொல்லுங்கப்பா, நான் கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ காலம் சமீபமா இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளா இருந்து அந்த பேட்டில் நம்ம தனியா போராடாம கர்த்தரிடம் சார்ந்து அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அதன்படி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் பொழுது நம்ம எல்லாரும் விழித்திருக்கிற பிள்ளைகளாக ரொம்ப கவனமாக நம்ம நடக்க முடியும். 2வது பார்க்க போற தலைப்பு
நான் எப்படி நடக்கணும் அப்படின்ற காரியங்களை குறித்து நம்ம வந்து நிதானிப்போம். மீகா 6ஆம் அதிகாரம் வசனம் 8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். ஆமென். இப்ப வந்து கீழ்ப்படிதல் அப்படின்றது வந்து ஒரு மெக்கானிக்கலா இல்லாம அன்போட கர்த்தர் செய்ய சொல்லி விரும்புகிறார். ஏன்னா சில டைம் வந்து இதை செஞ்சோம்னா நம்ம தப்பு பண்ணிடுவோம், தப்பு பண்ணா நம்ம நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்தினால அந்த காரியங்களை செய்யாம மெக்கானிக்கலா ஒரு விஷயம் இல்லாம அன்போட செய்ய சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ரிலேஷன்ஷிப் வந்து தேவனோட அன்பினால இருக்குமே தவிர அவர் தண்டிச்சிருவாருன்ற அந்த பயத்தினால நமக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நான் என்ன செய்யணும்? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அப்ப நமக்கு வந்து வெளிப்பாடுகள் கர்த்தர் கொடுத்தது போல சில பேருக்கு வந்து 10 வசனமோ 20 வசனமோ 50 வசனமோ 100 வசனமோ நமக்கு என்ன வெளிப்பாடு இருக்கோ அந்த வெளிப்பாடுக்கு ஏற்றாப்புல போல நம்ம அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படி சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ 3 விஷயம் ரொம்ப வந்து முக்கியமா இங்க பேசப்படுகிறது. ஒண்ணு, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை. இந்த 3 காரியங்களை நாம செய்யும் பொழுது இது எல்லாம் கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கும். சோ நான் எப்படி நடக்கணும்னு பார்க்கும் பொழுது நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையாய் கர்த்தருக்கு முன்பாக நடக்கிறதுக்கு அழைக்கப்படுகிறோம். அப்போ இன்டென்ஷனலா எனக்கு வந்து நான் எப்படி வாழ்றேன்ற விஷயத்த நான் தேடி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சு இன்டென்ஷனலா என்னுடைய கரெக்ஷன்ஸை நான் கொண்டு வரணும். எங்க தப்பு இருக்குன்னு ஆராய்ஞ்சு பார்த்து என் கரெக்ஷன்ஸை நான் உள்ள கொண்டு வந்தா மட்டும்தான் கர்த்தருக்கு பிரியமானதா வாழ்க்கை என்னால வாழ முடியும். அப்போ அதை நான் செய்யாம கர்த்தருடைய வேல்யூஸ், அப்ப அந்த வேல்யூஸ் பார்க்கும் பொழுது அவர் விரும்புகிற காரியம் வந்து 3 விஷயத்தை பத்தி பேசணும். இப்போ நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையான காரியம். அப்போ அந்த வேல்யூஸை வந்து என் லைஃப்ல நான் இன்கல்கேட் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய சிந்தைகள் வந்து சரியா இருக்கும். கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாக என் வாழ்க்கை நடக்கும். வாசிப்போம் சங்கீதம் 119:1. Psalms 119:1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஆமென். ஆமென். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். A life of consistency. இப்ப ஏதோ ஒரு நாள் வந்து நான் உத்தமமா வாழ்றேன்ற மாதிரி இல்ல, இன்னைக்கு உத்தமமா வாழ்ந்துக்கிறேன், நாளைக்கு நான் பாவம் செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இது ஆல்டர்னேட்டிவ் பேசிஸ் எல்லாம் செய்ய முடியாது. கன்சிஸ்டன்டா வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கை வந்து கன்சிஸ்டன்டா ஒவ்வொரு நாளும் வந்து முன்னோக்கி பரிசுத்தமான வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறதா இல்லையா? ஏன்னா இந்த பர்ஃபெக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு ப்ராசஸ். நம்ம யாரும் என்ன முழுமையா பர்ஃபெக்ட்லாம் ஆகல. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் ஆகிக்கொண்டே வந்து கொண்டே இருக்கிறோம். அப்போ அந்த பர்ஃபெக்ஷனுக்குள்ள நம்ம வந்து கடந்து போகும் பொழுது கன்சிஸ்டன்டா நம்ம வந்து விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது மாத்திரமே நம்ம வந்து உத்தம மார்க்கத்தார மாற முடியும். அப்பதான் பாக்கியவங்களா நம்மளால மாற முடியும். அப்போ இந்த கீழ்ப்படிதல் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு நாள் செய்கிற காரியம் அல்ல. இது ஒரு நம்முடைய வாழ்க்கை முறையாக இட் ஹாஸ் டு பிகம் அ லைஃப் ஸ்டைல். இது வந்து நம்ம வாழ்க்கை முறையாக மாற வேண்டும் தான் இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. வாசிப்போம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 6 வரை. Proverbs 3:5-6. உன் சுய புத்தி மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஆமேன். ஆமேன். அப்போ நான் எப்படி நடக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுது, மனுஷனே உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. அப்போ நான் எந்த ஒரு முடிவும் எனக்காக எடுக்க தேவையில்லை. நான் மரித்தேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன், கிறிஸ்துவ எனக்குள் பிழைத்திருக்கிறார், நான் அவருக்கென்றே பிழைத்திருக்கிறேன். நம்ம எல்லாரும் வசனங்களை சொல்றோம். இப்ப சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன விரும்புகிறார், ஏசப்பா என் வாழ்க்கையில என்ன விரும்புறார், அதை மாத்திரம் தான் செய்ய நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ சுய புத்தியை வந்து பயன்படுத்தாம கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து வசனம் 6 சொல்லுகிறது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்போ அப்படின்னா என்னுடைய லைஃப்ல நான் எடுக்கிற எல்லா முடிவுகளிலேயும் கர்த்தரை முன்னிலைப்படுத்தி அவர்கிட்ட கேட்டு அவரை சார்ந்திருந்து, ஆண்டவரே இது உங்களுக்கு பிடிக்குமா, இது உங்களுக்கு பிடிக்காதா, இதை நான் செய்யட்டுமா, நான் செய்ய வேண்டாமா அப்படின்னு அவரிடம் கலந்து ஆலோசித்து அந்த முடிவுகளை எடுக்கும் பொழுது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். அப்போ கர்த்தரிடம் கேட்டு எல்லா முடிவுகளும் நம்ம எடுக்கும் பொழுது நம்ம லைஃப்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனா தேவனுடைய கரம் நம்மோட கூட இருக்கும். அவர் சித்தத்தின்படி நம்ம செய்கிற பிள்ளைகளாக மாறும் பொழுது அவருடைய கைடன்ஸ், அவருடைய வழிநடத்துதல் நம்மோட கூட இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம செய்கிற காரியம் ஒருபோதும் தவறாக போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அப்போ அவர் விரும்புறது இதுதான், மனுஷனே உன் சுய புத்தியின் மேல் சாராத, என்னை மாத்திரமே நினைத்து கொண்டிரு, எந்த முடிவு எடுத்தாலும் சரி, எதை பத்தி பேசினாலும் சரி, என்கிட்ட கேட்டு ஆலோசிச்சு அதன்படி நீ செய்ய ஆரம்பிச்சின்னா உன் வாழ்க்கை வந்து செவ்வையான வாழ்க்கையாக மாறும், உன் வழிகள் செவ்வைப்படும் அப்படின்றத நம்ம இந்த வசனங்கள் மூலமா புரிஞ்சுக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிக்கலாம். Galatians 5:16.
இன்னும் நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆமென். ஆமென். ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கை வந்து ஆவியினால் வழிநடத்தப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும். பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்ட வாழ்க்கை. ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்காக எனக்காக இறங்கி வந்து ரத்தத்தை சிந்தி மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து இன்னைக்கு நம்ம கிட்ட பரிசுத்த ஆவியானவராக செயல்படுகிறார். தேவாதி தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அப்ப அவர் வந்து நம்ம கிட்ட வந்த காரணமே சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடப்பிப்பதற்காக தான் அவரே நம்மோட கூட இருக்கிறார். அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அப்ப அவரிடம் அவர் வந்து எப்பொழுதுமே நம்ம கிட்ட பேசி நம்ம செய்கிற வழிகள் வந்து சரியா இருக்கா இல்லையான்றதை நமக்கு சொல்லி கொடுத்துட்டே ஒவ்வொரு நாளும் இருக்கு. அதான் வசனம் சொல்வது போல, இடப்புறமோ வலப்புறமோ சாயும் பொழுது ஒரு சத்தம் கேட்கும் அப்படின்றாரு. அப்போ அந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளா இருந்து ஆவியின்படி, பரிசுத்த ஆவியின் வழிநடத்தின்படி நம்ம வாழ்க்கையை வாழும் பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். அப்போ இன்டென்ஷனலா எதெல்லாம் இந்த பாவத்தை உண்டு பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அதை தேடி ஆராய்ஞ்சு பார்த்து அது வேண்டாம், இது கர்த்தருக்கு பிடிக்காது, இது என்ன பரிசுத்த குலைச்சல் ஆக்குது, நான் பரிசுத்தம் உள்ள பிள்ளையாக நான் வாழ்றதுக்கு இது தடையா இருக்குதுன்னு சொல்லி அதை தேடி ஆராய்ஞ்சு அதை எதிர்த்து நின்று அந்த பாவத்தை விட்டு வெளியே வர சொல்லி ஆவியிலே நடக்க சொல்லி தான் கர்த்தர் விரும்புகிறார். 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரம் வசனம் 6 வாசிப்போம். 2 Corinthians 5:6. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமென். ஆமென். இப்போ இந்த வசனம் சொல்றது மாதிரி தரிசித்து நாம் நடவாமல், அப்ப நம்ம எமோஷன்ஸ்க்கோ இல்ல வெளிப்புறமான ஒரு தோற்றத்துக்கோ நம்ம வந்து இடம் கொடுத்து அதை நம்பி நம்ம செய்யற பிள்ளைகளாக அல்ல, வசனம் சொல்லுகிற பிரகாரமாக விசுவாசித்து நடக்கிறோம். நமக்கு நடக்க போற காரியங்கள் கண்களுக்கு முன்பாக அது என்ன நடக்கும்ன்ற அந்த தெளிவு நமக்கு இல்லைன்னா கூட கர்த்தரை சார்ந்திருந்து அவர்கிட்ட ஒரு முடிவை கேட்டு, ஆண்டவர் இது நடப்பிக்கலாமா வேண்டாமா, இது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால இதை நான் செய்யற ஆண்டவர்னு சொல்லி அவரிடம் அந்த வழியை ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது நம்ம கண்களுக்கு முன்பாக எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்லைன்னா கூட அது அவுட்கம், அதோட கடைசியா முடிய போற அந்த காரியங்கள் பாத்தீங்கன்னா அது நன்மைக்கு ஏதுவாக தான் 100% இருக்கும். ஏன்னா நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அந்த முடிவு வந்து என்னமாய் முடிவும் என்று நம்ம யாருக்குமே தெரியாது. அது தவறான முடிவுகளா போகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா வந்து அந்த மாதிரி அது தவறா போயிடுச்சுன்னா அந்த கரெக்ஷன்ஸை கொண்டு வந்து திரும்ப ரீக்ரியேட் பண்றது நம்மளால வந்து முடியாத ஒரு கஷ்டமான காரியம். ஆனாலும் ரொம்ப சுலபமானது எது அப்படின்னா கர்த்தர் மீது சாய்ந்திருந்து அவரை விசுவாசித்து, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு இருக்கு ஆண்டவரே, இதெல்லாம் நான் செய்யலுமா நான் வேண்டாமா, நீங்க சொல்ற பக்கம் நான் கீழ்படுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவரிடம் ஒப்பு கொடுத்து அவரை வந்து முன்னாடி உட்காந்துட்டு, ஆண்டவரே நீங்க வந்து வண்டியை ஓட்டுங்கப்பா நான் பின்னாடி உட்காந்துட்டு வரேன்னு சொல்லி நம்மை அவரிடம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு நன்மைக்கு ஏதுவான காரியங்களை மாத்திரமே செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 4 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 8:4. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். ஆமென். ஆமென். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்துக்குரிய அந்த காரியங்களுக்கு நம்ம வந்து உடன்படாமல், இந்த உலகம் வந்து ரொம்ப இச்சைகளை உண்டு பண்ற காரியங்கள் நிறைய இருக்குது. நம்ம வந்து கர்த்தருக்கு பிரியமா நடக்காம எப்படியெல்லாம் பின்வாங்கி போலாமோ, எப்படியெல்லாம் நம்ம ஏமாந்து போலாமோ அது எல்லாவற்றையும் இந்த உலகம் அடங்கி இருக்கிறது. அது அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து வசனம் சொல்றது பிரகாரமாக மாம்சத்தின்படி நடவாமல் அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணணும். இந்த பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எதெல்லாம் விரோதமா இருக்குதோ அது எல்லாமே ரிஜெக்ட் பண்ற பிள்ளைகளா இருந்து ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில். அப்போ என் லைஃப் ஸ்டைல் வந்து என்னுடைய வாழ்க்கை முறை வந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை முறையா நம்ம மாத்திக்கணும். இந்த உலகத்துக்குரிய முறையாக அல்ல, இந்த ஆவிக்குரிய முறையாக நான் மாத்தணும். அப்ப ஆவிக்குரிய முறையாக மாத்துறது அப்படின்னா வசனங்களை கேட்டு அதை புரிந்து கொண்டு அது இருதயத்தை நிறுத்தி அதன்படி மாத்திரம் நடக்கக்கூடிய வாழ்க்கையே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறது. இது பார்க்கிறோம். 3ஆவதா நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து ஞானமற்றவர்களை போல நடவாமல் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஞானமற்றவர்களை போல நடவாமல்னா எதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக நம்ம செய்கிறோமோ அதெல்லாம் ஞானமே இல்லாம செய்கிற காரியங்களாக இருக்கிறது. அப்போ ஒரு எமோஷனலா ஒரு இம்பல்சிவா நம்ம என்ன பண்ணோம், சில காரியங்கள் நம்ம செஞ்சிடறோம். ஆனா அந்த மாதிரி ஒரு தவறான காரியத்தை செஞ்சிடறோம். அந்த தவறான காரியம் வந்து கர்த்தரிடம் கேட்டு அவர் வந்து வேணான்னு சொல்லி ஒரு விஷயத்த நம்ம செஞ்சோம்னா மேபி இம்பல்சிவ், எனக்கு இது பிடிச்சிருக்கு, எமோஷனலா எனக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், நமக்கு தெரிஞ்சுதான் சில தவறுகளை செஞ்சிடறோம். அந்த தவறுகளை செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா லாங் டேர்ம்ல ஒரு லாங் டேர்ம்ல வந்து சில விஷயங்கள் இர்ரிவர்சபிளா அது மாற்றத்தை வந்து கொண்டு வராத முடிக்கு அது வந்து பெரிய ஒரு கான்சிக்வன்ஸை கொண்டு போய் நிறுத்துது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
இப்போ இம்பல்சிவா கர்த்தருக்கு வந்து பிரியமில்லாத ஒரு காரியங்களோ, ஒரு எமோஷனலா விருப்பப்பட்டோ சில காரியங்களை செய்யும் பொழுது அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது லாங் டேர்ம்ல நமக்கு வந்து அது பெரிய கான்சிக்வன்ஸை கொண்டு வந்து அது இர்ரிவர்சபிளா மாறுறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எல்லாரும் ஞானம் உள்ள பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும். ஞானமற்றவர்களை போல நடப்பதற்கு நாம் ஒருவரும் ஒருபோதும் அழைக்கப்படவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். 250 கோடி கிறிஸ்தவர்கள், அது 130 கோடி கத்தோலிக்கர்கள், மிச்சம் இருக்கிறது பெந்தகோஸ்து சபைகளுக்கு போறவங்க. அப்போ இவங்க பாத்தீங்கன்னா இங்க எல்லாருமே முக்கியமா திருத்துவம் அப்படின்ற ஒரு பெரிய கட்டுக்குள்ள இருக்கிறாங்க. சிலை வழிபாடுன்ற ஒரு பெரிய கட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அதுல வந்து தப்பி தேர்ந்த பிள்ளைகள் தான் இந்த தேவன் ஒருவரே அப்படின்ற புரிஞ்சுக்கிட்ட நம்ம எல்லாருமே. அப்ப தேவன் ஒருவரே மட்டும் அறிஞ்சா மட்டும் பத்தலையே. அப்ப அதுக்கு மேல அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறது போல நானும் கூட எல்லா காரியங்களிலையும் பரிசுத்தமுள்ள மகளாக வாழ சொல்லிதான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்போ நம்ம ஞானத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வானத்தையும் பூமி உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆவியானவரே நம்மோட கூட இருக்கிறார். அவர் நம்மோட கூட இருந்து நம்ம எல்லாவற்றிலும் நம்ம வழிநடத்தி கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவர் சத்தத்தை கேட்டு ஞானமுள்ள பிள்ளைகளாக நடக்கும் பொழுது நம்முடைய பாதை வந்து செவ்வையாக இருக்கும். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பிசகாமல் வந்து அது நேர் வழியாக அது போகிறதுக்கு வந்து கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் வசனம் 7 வாசிக்கலாம். Proverbs 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஆமென். ஆமென். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அப்போ ஒரு கரெக்ஷன்ஸ் வருது, இது தவறு, இது செய்ய வேண்டாம் அப்படின்னு கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துறாரு அப்படின்னா அந்த கரெக்ஷன்ஸை கொண்டு வர மாட்டாண்டவரே, எனக்கு வந்து இதெல்லாம் பிடிக்காது, என்னால ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அதை கேட்டு ரெஸ்பான்ஸே கொடுக்காம தான் பழைய வாழ்க்கையில எப்படி வாழ்ந்தனோ அதே போல வாழ்ந்து கொண்டிருக்கிறது வந்து கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்குமா? கண்டிப்பாக ஒருபோதும் அது பிரியமானதாக இருக்கவே இருக்காது. அப்ப நம்ம இருதயம் வந்து அங்க கடினப்பட்டிருக்கிறது. வசனங்கள் கேட்டும் கூட அது கீழ்ப்படிய மாட்டேன், நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம் இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. அப்போ இருதயம் கடினப்பட்டிருக்கும் பொழுது எப்படி பரிசுத்தாவினால் செயல்படுவார்? எப்படி நம்ம செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கும்? இப்ப வசனம் ஆரம்பத்தை சொல்லுது, நீதிமொழிகள் 1:7, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ எனக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், நிறைய படிச்சிருக்கலாம், நிறைய எக்ஸ்போஷர் இருக்கலாம், இந்த உலகத்தை சுத்தி பார்த்திருந்திருக்கலாம், எனக்கு தெரியாத காரியங்கள் எது உலகத்துல ஒண்ணுமே கூட இல்லாம இருக்கலாம். ஆனாலும் அது எதுவுமே கர்த்தர் கண்களுக்கு முன்பாக அது உதவ போறது இல்லவே இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ வசனங்களை கேட்டு அது கீழ்ப்படிந்திருந்து இயேசு கிறிஸ்துக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்றோம் பாத்தீங்களா, அதுவே ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. அப்போ கரெக்ஷன் வரும்போது அதை ஏத்துக்காம இருக்கிறவங்களை பார்த்து வசனம் சொல்லுகிறது, மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டா நம்மை நாமே கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து அவரிடம் சப்மிட் ஆகும் பொழுது நம்ம டிசிஷன்ஸ் எல்லாமே நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அது கர்த்தருக்கு உகந்ததாக அது சரியான ஒரு முடிவாக இருக்கும். அதெல்லாம் எப்படி செய்யறது அப்படின்ற காரியங்களை வந்து அடுத்து வர வசனங்களை நம்ம தியானித்து பார்ப்போம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் வசனம் 1. Proverbs 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். ஆமென். இப்ப 2 கான்ட்ராஸ்ட் பாக்குறோம் இங்க, புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீ. அப்போ புத்தியுள்ள ஸ்திரீயும் வீடு கட்டுறா, புத்தி இல்லாத ஸ்திரீயும் வந்து வீடு கட்டுறா. ஆனா ஒரு காலத்துல என்ன ஆகுதுன்னா அதே புத்தி இல்லாத ஸ்திரீ வீடை இடித்து போடுறாள்னு நம்ம பாக்குறோம். சோ முதல்ல புத்தியுள்ள ஸ்திரீயை பத்தி பார்க்கும் பொழுது, புத்தியுள்ள ஸ்திரீ அவ வந்து வீடை கட்டி அதுல நிலைத்திருந்து அவ கனி கொடுக்கிற மகளாக இருக்கிறான்ற பாக்குறோம். ஆனா அதுக்கு கான்ட்ராஸ்டா இருக்கிறது புத்தி இல்லாதவர். புத்தி இல்லாதவர் வந்து அப்போ தனக்கு தானே வந்து வஞ்சனைகளை உருவாக்கி கொண்டு தன்னைத்தானே உருவ குத்தி கொண்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு தான் கட்டினதை தானே இடித்து போடுகிற அளவுக்கு தன் ஞானம் இல்லாமல் நடக்கிறாள் என்பதை இங்க பார்க்கிறோம். அப்போ நம்ம புத்தி உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோமா, புத்தி இல்லாத இருக்கிறோமா? ஞானமற்ற பிள்ளைகளாய் நடப்பதற்கு நாம் யாரும் அழைக்கப்படவே இல்லை. நான் இந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு நம்ம வந்து இவ்வளவு வெளிப்பாடுகளை பெற்ற பிறகும் கூட கர்த்தர் வரும் பொழுது அவரை தரிசிக்காம போயிட்டோம்னா இதை விட ஒரு பெரிய ஏமாற்றம் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு கர்த்தர் வரப்போறான்ற விஷயமே தெரியாது. சோ கர்த்தர் எந்த காலகட்டத்துல வெளிப்பட போறான்ற விவரமும் நிறைய பேருக்கு இல்லாம இருந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து இயேசு கிறிஸ்துவன் இப்போ ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருக்கிறாங்க, கிறிஸ்துவ பேர் வச்சுட்டு இருக்காங்க, அப்படின்னு நான் பரலோகத்துக்கு போயிருவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வஞ்சனைக்குள்ள இந்த மாதிரி அநேகம் ஆயிரக்கணக்கான வஞ்சனைகளுக்குள்ள எல்லாரும் சிக்கி கொண்டிருக்காங்க.
நமக்கு நிறைய காரியங்களை தெளிவு கர்த்தர் கொடுத்திருக்காரு. அப்போ புத்தி உள்ள பிள்ளையா நான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நிலைத்திருந்து கனி கொடுக்கிற மகனாக மகளாக நாம் வாழ சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார் பாக்குறோம். அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நான் ஒரு புத்தி இல்லாத பிள்ளையா இருந்து வச்சுங்களேன், என்னுடைய வாயின் வார்த்தையினால நான் என்ன பண்றேன்னா, எனக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லாம என்னுடைய வாயின் வார்த்தையினால எதிரில் இருக்கிறவங்களுக்கு நான் பேசும்போது அந்த வார்த்தை அவங்களுக்கு ஹர்ட் ஆகுது. அந்த ஹர்ட் ஆகிறதுனால மற்றவங்களோட இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு மனம், அந்த அந்யோன்யம், இதை நான் கெடுத்துக்கிறேன். அப்போ அது மட்டும் இல்லாம என்னுடைய வாழ்க்கையில நான் செய்யற வேலை ஸ்தலத்திலேயோ இல்ல குடும்பத்திலேயோ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அற்பமான ஒரு டிசிஷன், என்னோட சுயநலமான என் மாம்சத்துக்குரிய ஒரு காரியத்துல ஒரு முடிவெடுக்கும் பொழுது என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளுக்கு நானே வழி கொடுக்கிறேன். அப்போ அந்த புத்தி இல்லாத அந்த ஸ்திரியை போல இல்லாம ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயாக சத்தியத்தில் நிலைத்திருந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாமும் கூட ஜாக்கிரதையா இருக்க முடியுன்றதை பார்க்கிறோம். ஞானமுள்ள மகனாக மகளாக வாழ முடியுன்றதை பார்க்கிறோம். அடுத்ததாக வாசிப்போம் பிரசங்கி 10:2, எக்லிசியாஸ்டிக் 10:2. ஞானியின் இருதயம் வலது கையிலும் மூடனின் இருதயமோ இடது கையிலும் இருக்கும். ஆமென். ஞானியின் இருதயம் வலது கையிலும். அப்போ நம்ம நீதி உள்ள பிள்ளைகளாக நம்ம வலதுபுறம் இடதுபுறம் பார்க்கிறோம். வலதுபுறம் எது குறிக்குதுன்னா நீதியையும் பலனையும் குறிக்கிற காரியங்களாக இருக்கிறது. இப்போ மூடனின் இருதயமோ இடது கையிலும். அப்போ நீதியும் பலனும் குறிய ஆப்போசிட் காரியங்கள் என்ன? பாவம் செய்கிற காரியங்கள், அப்போ கர்த்தருக்கு பிரியம் இல்லாம இருக்கிற காரியங்கள், இதுதான். அப்போ நம்ம ஞானமா இருக்கிறோம், ஞானமுள்ள பிள்ளைகளாம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம செய்கிற எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு உகந்த காரியங்களை மாத்திரம் செய்கிற பிள்ளைகளா இருந்தா மட்டுமே நம்ம ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒருவேளை அதுக்கு விரோதமாக எது செய்தாலும் கூட அது மூடனின் இருதயமோ இடது கையிலும் இருக்கும்ன்றத இந்த வார்த்தைகளை நம்ம கவனிச்சு பார்த்துக்கலாம். மத்தேயு 7:24 முதல் 27 வரை. Matthew 7:24-27. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரித்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆமேன். ஆமேன். இங்க ரெண்டு கான்ட்ராஸ்ட் பாக்குறோம். ஒண்ணு வார்த்தையை கேட்டு, ஒண்ணு வார்த்தையை கேட்காம. சோ வார்த்தையை கேட்டுன்னா அந்த முழுமையான அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள வரதுதான் வார்த்தையை கேட்கிறது. 24ஆம் வசனத்துல 26ஆம் வசனத்துல இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன். அப்போ ரெண்டு பேரும் வார்த்தைகளை கேட்கிறாங்க. ஒருத்தன் கீழ்படுகிறான், ஒருத்தன் கீழ்படியல. அப்போ கீழ்படிகிறவனுக்கு தன் வீட்டை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, அது வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அந்த வாழ்க்கை ரொம்ப ஸ்டேபிளா, அந்த வீடு கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கிறது. எது வந்தாலும் சரி ஒன்றும் அதை சேதப்படுத்த முடியாம அது ஸ்ட்ராங்கா, அது ரொம்ப ஸ்டேபிளா இருந்தது பார்க்கிறோம். யார் வாழ்க்கை ஸ்டேபிளா இருக்கும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கை எப்பொழுதுமே ஸ்டேபிளாக, அன்ஷேக்கபிளாக, எது பிரச்சனை வந்தாலும் கூட அது கீழே விழாம அது உறுதியோட நிக்குன்னு பாக்குறோம். ஆனா இதே 26ஆம் வசனம் சொல்லுகிற பிரகாரமாக நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன். சோ வார்த்தையை கேட்கிறாங்க, ஆனா செய்யறதுக்கு இருதயம் இல்லை. அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். எல்லாமே கெட்டு போயிருச்சு. வார்த்தைகளை கேட்கிறோம், கேட்டு அதன்படி கீழ்ப்படியாம போகும் பொழுது எல்லாமே எப்படி அழிந்ததோ அது போல எல்லாம் கொலாப்ஸ் ஆகுதுன்னு பாக்குறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம வாழ்க்கையில எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அது கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கிறதா, இல்ல மணலின் மேல் கட்டப்பட்ட புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒரு ஒப்பாக இருக்கிறதா? ஏன்னா எவ்ரி டிசிஷன் மேட்டர்ஸ். நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இட் மேட்டர்ஸ். ஏன்னா அதை பேசும் பொழுது அது பரிசுத்தத்துக்கு ஏதுவாக இருக்கிறதா, இல்லை பாவத்துக்கு ஏதுவாக இருக்கிறதா? அது பாவத்துக்கு ஏதுவாக இருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். 26 சொல்வது போல, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஒரு ட்ரேஸே இல்லை.
அங்க வீடு இருந்தது அப்படின்றதுக்கு ஒரு ட்ரேஸே இல்லாம முழுவதும் அழிந்தது அப்படின்னு பாக்குறோம். அப்போ எவ்ரி சிங்கிள் டிசிஷன் இன் ஆர் லைஃப் மேட்டர்ஸ். நம்ம பண்ற ஒவ்வொரு காரியத்தும் வந்து நிதானித்து அறிந்து நம்ம பண்ற ஒரு சாய்ஸ் வந்து அது பர்ஃபெக்டான கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கணும். அது அவரிடம் கேட்கும் பொழுது அவரே நமக்கு வந்து அது நன்மையா தீமையா, இதை செய்யலாமா வேணாமன்ற அந்த வகையறத்தை பார்த்து நம்ம நீதியில் நடப்பிப்பதற்கு அவர் ஆயத்தமாக அவர் தயாராக இருக்கிறார். வாசிப்போம் யாக்கோபு 1:5, ஜேம்ஸ் 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அமேன். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. நம் எல்லாரையும் அவர் ரொம்ப ஈக்குவலா தான் அன்பு செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ எனக்கு ஞானம் குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது அவரிடம் கேட்க வேண்டியது மாத்திரம்தான். அவர் சொல்றாரு யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். அப்போ நமக்கு ஞானம் குறைவா இருக்குது. ஆமா, நான் ஒத்துக்கிறேன். நான் சுய புத்தியின் மேல் சார மாட்டேன் ஆண்டவரே, எனக்குன்னு சுயமா எந்த ஞானமும் கிடையாது ஆண்டவரே, நீர் எனக்கு வெளிப்படுத்தி காட்டுக, உண்மை மாத்திரமே சார்ந்து இருக்கிறேன்ற ஒரு அடிமையை போல கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்கிறத விட நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம் எதுவுமே இல்லை. அதுதான் ஒரு இருக்கிறதுலே ஒரு ஹை ஸ்டேட்டஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்குன்னு சொல்றதுதான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற நம்ம கிடைச்ச ஒரு பெரிய தகுதியே. ஏன்னா முற்காலத்திலே வந்து சத்ருவானவனுக்கு நம்ம அடிமையா இருந்தோம். அவனுடைய இச்சைகள் வந்து நம்ம மூலமா நிறைவேற்றி அவன் என்ன சொன்னானோ அதை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்திருந்து பாவமே வாழ்க்கையா வாழ்ந்து கொண்டிருந்தோம். சத்ருவுக்கு அடிமையா இருந்த காலகட்டம் அது. ஆனா இன்னைக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு, கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு, அழைக்கப்பட்டு, பரிசுத்தப்படுத்தி கர்த்தரோட கூட உன்னதங்களில் நம்மோட கூட உட்காரம் வைத்திருக்கார். அப்ப நான் அவருக்கு அடிமைன்னு சொல்வதில்ல, எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் தான். வசனம் சொல்வது போல எனக்கு ஞானம் குறைவா இருக்காண்டவரே, நீங்க எனக்கு சம்பூர்ணமாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, அதை நினைவு கூறாண்டவரே, எனக்கு தாங்கப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் நமக்கு அது கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறார். நம்ம லைஃப நம்ம தனியா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம வந்து அவரை சார்ந்து இருக்கும் பொழுது அவர் நம்மோட கூட இருந்து நமக்கு தேவையானதை அனைத்தையும் அவர் தரத்துக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால அவர் சொல்றாரு, ஞானமற்ற பிள்ளைகளா நடவாமல் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் அவரிடம் கேட்கும் பொழுது அவர் நமக்கு அதை தந்துருளி அவர் எது விரும்புகிறாரோ அதை நம்ம கையை கரம் பிடித்து நம்மை வழிநடத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அடுத்ததா ஞானம் உள்ள பிள்ளைகளாக நம்ம நடக்க வேண்டும் பாக்குறோம். அப்ப நம்ம டைரக்ஷன்ஸ் நமக்கு இல்ல, ஒருவேளை நமக்கு வந்து டைரக்ஷன்ஸ் இல்லாம இருக்கு, என்ன செய்யணும்னு சொல்லி நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம வந்து அடுத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற காரியங்களை குறித்து நம்ம தியானிப்போம். இப்போ யாக்கோபு 3:17, ஜேம்ஸ் 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயும் இருக்கிறது. ஆமேன். ஆமேன். இப்போ இந்த நம்ம வந்து ஒரு பாரம்பரியத்துல சில முடிவுகள் இப்போ குடும்பம் ஒரு ஃபேமிலி எடுத்துக்கங்களேன். இந்த ஃபேமிலியில வந்து சில முடிவுகளை வந்து அவங்க எடுப்பாங்க. ஏன்னா பாரம்பரியமா செய்யற காரியங்களா இருக்குது. இல்லைன்னா எமோஷனலா வந்து சில காரியங்களை செய்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முடிவு எடுத்துருவாங்க. ஆனா இதெல்லாம் ஏன் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் இல்லை. எப்படி சில காரியங்களை அணுகணும், எப்படி செய்யணும்ன்ற அந்த ஞானம் இல்லாததுனால என்ன பண்றாங்கன்னா ஒரு இம்பல்சிவான ஒரு எமோஷனல்ல ஒரு டிசிஷன் எடுத்து முடிச்சிடுறாங்க. இல்லைன்னா ஒரு பாரம்பரியமா இதுதான் செய்யணும் நம்மன்ற மாதிரி ஒரு பாரம்பரியத்துல விழுந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும்ன்ற அந்த ஞானம் இல்லாததுனால. அப்ப அந்த ஞானம் எங்கிருந்து பிறக்குது அப்படின்னா கர்த்தரிடம் இருந்து பிறக்குது. அந்த ஞானம் பரத்திலிருந்து உண்டாகிறது. யாக்கோபு 3:17 சொல்வது போல பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதுன்னா இந்த உலகத்தினால் கரையப்பட்ட காரியங்களை ஒருபோதும் பரத்துல இருந்த காரியங்கள் வராது. அது பரிசுத்தமான காரியங்களா மாத்திரம்தான் இருக்கும். சோ பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இங்க பாத்தீங்கன்னா சுத்தம் உள்ளதாய்க்கு அப்புறம் ஒரு கமா இருக்கும், சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் ஒரு கமா இருக்கும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததுமாய் ஒரு கமா இருக்கு. அப்ப பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் அப்படின்னு சொல்லி இங்க பிரிச்சு இங்க வந்து இந்த வசங்களை வந்து கொடுத்துருக்காங்க இங்க. அப்போ முதல்ல அது சுத்தமானதாக இருக்கிறது, பின்பு எல்லாரோடையும் அது சமாதானத்தை உண்டு பண்ணுது, அது சாந்தமாக இருக்கிறது, அது இணக்கம் உள்ளதாக இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஞானமாய் நான் நடக்கிறேன் அப்படின்னா முதலாவது நான் பரிசுத்தமாக இருக்கணும், இரண்டாவது என்னை சுத்தி இருக்கிற எல்லாரோடையும் நான் சமாதானத்தோடும் சாந்தத்தோடும் இணக்கமோடும் நான் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. அப்ப நான் ஞானமுள்ள மகன் ஞானமுள்ள மகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா முதல்ல என் இதயம் சுத்தமாக இருக்கணும், இரண்டாவதாக ரொம்ப முக்கியமாக என்னோட கூட இருக்கிற மற்றவங்களோட நான் சமாதானத்தோடும் சாந்தத்தோடும் இணக்கத்தோடும் நான் இருக்க சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். ஒருவேளை எனக்கு சமாதானமோ சாந்தமோ இணக்கமோ எனக்கு இல்லை அப்படின்னா
நான் ஞானமாய் நடக்காம ஞானமற்றவனாய் நடந்து கொண்டிருக்கேன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அதே வசனத்துல இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாக இருக்கிறது, பட்சபாதம் இல்லாததா இருக்கிறது, மாயமற்றதா இருக்குதுன்னு பாக்குறோம். அப்போ ஞானமாய் செயல்படுகிற பிள்ளைகள் இந்த குவாலிட்டிஸ் நம்ம லைஃப்ல இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா இந்த டைரக்ஷன்ஸ் நமக்கு இல்லாததுனாலதான் என்ன பண்றோம்னா எமோஷனலா ஒரு முடிவு, ஒரு பாரம்பரியத்தோட ஒரு முடிவு, இல்லைன்னா எனக்கு எக்ஸ்போஷர் இருக்கு, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் நிறைய படிச்சிருக்கிறேன், எனக்கு அளவு கடந்த ஞானம் இருக்கு, நான் உலகத்தையும் சுத்தி பார்த்திருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியுன்ற நம்முடைய மாம்சத்துக்குரிய அந்த முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அது ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா எனக்கு ஸ்பிரிச்சுவலா அந்த கிளாரிட்டி இல்ல, பிப்ளிக்கலா அந்த கிளாரிட்டி எனக்கு இல்லாததுனால அந்த மாதிரி முடிவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாசிப்போம் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 6. Proverbs 2:6. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். ஆமேன். ஆமேன். கர்த்தரே ஞானத்தை தருகிறார். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சோர்ஸ் அவர் மட்டும்தான். ஞானத்தின் பிறப்பிடம் அவர் மாத்திரமே. வேற எதுவுமே நமக்கு எதுக்குமே பிரயோஜனப்படவே படாது. உலகத்துல இருக்கிற அந்த ஞானங்கள் நமக்கு ஒருபோதும் பிரயோஜனப்படவே படாது. கர்த்தர் தான் ஒரே சோர்ஸ் ஆஃப் விஸ்டம். அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அப்போ நம்முடைய ஞானத்தை நம்ம பயன்படுத்தாம நம்ம கத்துக்கிட்ட காரியங்கள், எமோஷனல் டிசிஷன்ஸ், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம படிப்பு, இது எல்லாவற்றையும் ஒதுக்கிட்டு கர்த்தருக்கு இடம் கொடுத்து, ஆண்டவரே நீங்க உங்களுக்கு எதுக்கு பிரியமோ அதை என் வாழ்க்கையில் நடப்பீங்க, எனக்கு அது கத்துக் கொடுங்க, அதை நான் புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறான்னு சொல்லி நம்மை நாமே அவரிடம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவருக்கு பிரியமானதை நம்மால் நடப்பிக்க முடியும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. அமேன். ஆமேன். சோ கிறிஸ்துவின் வசனமோ உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமா இருப்பதாக பாக்குறோம். அப்போ வசனமும் ஞானமும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. திரும்பவும் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையும் ஞானமும் ஒன்றோட ஒன்று இணைந்திருக்கிறது. அதிகப்படியான வார்த்தைகள், கர்த்தருடைய வசனங்கள் நம்ம கூட உள்ள போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மால ஞானமாக செயல்பட முடியும். என்னால் ஞானமா ஏன் செயல்பட முடியலன்னா அந்த வார்த்தைகளை நான் முழுமையாக உள்வாங்காததுனால. ஏன்னா வசனங்கள் ஆயிரக்கணக்கா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு. நான் இன்னைக்கு பெந்தகோஸ்தலர்களுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா ஒரு வார்த்தையை ஆரம்பிச்சோம்னா அந்த அதிகாரத்தை சொல்லிட்டு, அந்த அதிகாரத்துல இருக்க வசனத்தோட நம்பரை சொல்லிட்டு எல்லா வார்த்தைகளையும் கிளியரா சொல்லி முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. ஆனாலும் கூட அவங்களுக்கு அதோடைய அர்த்தம் தெரியாம எல்லாரும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. சோ வசனங்கள் எல்லாருக்கும் தெரியுது, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. இப்போ அதுக்கும் வசனம் தெரியும், நமக்கும் வசனம் தெரியும். அதற்கும் நமக்கும் இருக்கிற ஒரே ஒரு வேறுபாடு என்னன்னா, சத்துருவானவன் கீழ்ப்படிய மாட்டான், நம்ம கீழ்ப்படியணும். அதுதான் கர்த்தர் விருப்பமாக இருக்கிறது. அப்போ நமக்கு ஞானம் வேண்டும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம்னா கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள்ள எவ்வளவுக்கு உள்ள போறது மாத்திரமல்ல, திருவசனத்தை கேட்கிறவை மாத்திரமல்ல, அதன்படி செயல்படுத்த பிள்ளைகளாம இருக்கும் சொல்லி வசனங்கள் சொல்லுது. அப்போ அதை கேட்டு அதை உணர்ந்து அந்த வார்த்தைகளை நம் வாழ்க்கையில அப்ளை பண்ற பாத்தீங்களா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா கிறிஸ்துவை அறிகிற அறிவில வளர்ந்து அந்த அறிவின் மூலமா நம்ம கண்டிப்பா நம்ம வாழ்க்கையை சீர்படுத்திக்க முடியுன்றதை பார்க்கிறோம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு, அப்ப அந்த ஞானத்தை பெற்ற மகளாக இருக்கிற நான் அது எனக்கு மாத்திரம் பயன்படுத்தாம சபையாருக்கும் சேர்த்துக்கிட்டு ஒருவரை ஒருவர் பலப்படுத்தி கொண்டு, ஒருவருக்கொருவர் போதித்துக் கொண்டு, ஒருவருக்கொருவர் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி அந்த வரங்களை கர்த்தர் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ ரொம்ப முக்கியமா நம்ம ஞானத்துல வளரணும் அப்படின்னா கர்த்தருடைய வசனங்களை இன்னும் அதிகமாக வாசித்து தியானித்து அந்த வசனங்களை வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தும் பொழுது ஞானவான்களாய் மாறுகிறோம். யோபு 28:28 வாசிக்கலாம். ஜாப் 28:28. மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். ஆமென். ஆமென். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு பயப்படுவது, பொல்லாப்பை விட்டு நீங்குவது, இது ரெண்டுமே ஞானம் புத்தி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ நான் எப்படி ஞானமாய் செயல்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல நான் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ரெண்டாவது பொல்லாப்பை விட்டு நீங்குவது, எந்த பாவமும் செய்யாம இருக்கிறது. இது ரெண்டு செஞ்சாலே போதும், நம்ம ஞானம் உள்ள பிள்ளைகளாக நம்மளால வாழ முடியும். திரும்பவும் சொல்றேன், கர்த்தருக்கு பயப்படுகிறது ஒன்று, இரண்டாவது பொல்லாப்பை விட்டு நீங்குவது. பொல்லாப்பை விட்டு நீங்குவது அப்படின்னா எந்த ஒரு பாவமும் செய்யாமல் நம்ம கைகளை கரைபடுத்திக் கொள்ளாமல் ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை வாழ்வதுதான் கர்த்தர் கண்களுக்கு முன்பாக ஞானமாக இருக்கிறது என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுது. சங்கீதம் 111:10 வாசிக்கலாம். Psalms 111:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்,
அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தியுண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். ஆமென். ஆமென். திருவசனத்தை கேட்கிறவர்களுக்கு மாத்திரம் ஞானம் அல்ல, திருவசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களுக்கு தான் ஞானவான்கள் சொல்லி வார்த்தைகளை பாக்குறீங்க. அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. சோ கற்பனைகளை கேட்கிற பிள்ளைகள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்கள் அவர்களுக்கு தான் நற்புத்தி உண்டு. சோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து வசனத்தை கேட்டு அதை நம்ம லைஃப்ல நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம எல்லாரும் ஞானம் உள்ள பிள்ளைகள் தான். சோ விஸ்டம் இஸ் நாட் ஃபார் லிசனர்ஸ். ஞானம் அப்படின்றது வந்து கேட்கிறவர்களுக்கு மாத்திரம் அல்ல, அது செய்கிறவர்களுக்கு மாத்திரமே உண்டு என்பதை இந்த வார்த்தைகளை வந்து உறுதிப்படுத்துகிறது. அடுத்ததா, காலம் சமீபமா இருக்கிறது, அதனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற காரியத்துல சில வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 90:12, Psalms 90:12. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஆமென். ஆமென். ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆக்கும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். அப்போ காலம் சமீபமாக இருக்கிறது, நாளைக்கு நடக்க போறது நம்ம யாருக்குமே தெரியாது. அப்போ அடுத்து அந்த ஒரு எண்ணங்கள் நம்ம இதயத்தில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நாளைக்கு நடக்க போறது என்னன்னு தெரியாது. காலம் சமீபமா இருக்குது, இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார். அப்ப வெளிப்பட போறதுக்குள்ள நான் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது அப்படின்னு உணர்வோட இருந்தோம் அப்படின்னா நம்ம ஞான இருதயம் உள்ள பிள்ளைகளாக நம்மளால மாற முடியும். அதுவும் கூட அவரிடமே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வார்த்தையில் நமக்கு சொல்லுகிறது. அப்போ அவர்கிட்ட அந்த டைமை கேட்டு, ஆண்டவரே எனக்கு வந்து இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு இந்த நாட்களை என்னும் அறிவு எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் நமக்கு அந்த இருதயத்தை கொடுக்கிறார். அந்த வேல்யூ ஆஃப் டைம், அந்த நேரத்தோட வேல்யூவை நமக்கு வந்து சொல்லிக் கொடுப்பார். அப்ப சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த உலகத்தோட ஓட்டம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமே இல்லாம இருக்கும். அது ரொம்ப ரொம்ப அதை பத்தி பெருசா போக்கஸ் பண்ணாம அந்த ஸ்பிரிச்சுவல் growth, அந்த இட்டர்னல் growth, அந்த நிலையான வாழ்வு குறித்த காரியங்களை வந்து யோசிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல ஓடுற காரியங்கள், அந்த நாட்களை குறித்த எண்ணங்கள் நமக்கு வரும் பொழுது உலகத்துக்குரிய ஓட்டம் குறைஞ்சிரும், ஆவிக்குரிய ஓட்டம் அதிகமாக நம்மளால ஓட முடியுன்றதா இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. கொலோசியர் 4:5 வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் 4:5. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். நம்ம வந்து ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்ற நம்ம எல்லாரும் அந்த ஞானஸ்நானத்துக்கு முன்பாக இந்த ஒரு கேள்வியை உங்ககிட்ட எல்லாருமே கேட்டிருப்பாங்க. முடிவு பரியந்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்களான்ற கேள்வியை நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். கேட்டு நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு நான் வாழ்றேன்ற அந்த ஒப்புதலோட தான் ஞானஸ்தானத்துக்குள்ள நம்ம பங்கேற்று இருந்திருப்போம். அப்போ அந்த மாதிரி அந்த வார்த்தைகளுக்கு வந்து திரும்ப நினைவு கூர்ந்து வசனம் சொல்லுகிற பிரகாரமாக புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து நான் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டி தான் ஆகணும். ஏன்னா எதிராக இருக்கிறவங்க வந்து என்னை பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை முறையை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு இப்படிதான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் மனம் மாற்றத்துக்குள்ள வரத்துக்கு வந்து அது ஏதுவாக இருக்கும். அப்போ கர்த்தர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரும் பொழுது, இப்போ வந்து ஒருத்தர் நீங்க வெளியே பாக்குறீங்க, ஒரு சத்தியத்தை பகிரக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு அமையுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுக்கிறவரே கர்த்தர் தான். காலங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே நற்கிரியை செய்கிறதுக்கு நம்மை வந்து முன்குறித்திருக்கிறார். அந்த பிளாட்ஃபார்மை அந்த நற்கிரியை செய்கிறதுக்கு அந்த இடத்தையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். அதை செய்யறதும் செய்யாம போகிறதும் நம்முடைய கையில இருக்குது. ஆனாலும் அவர் சொல்றது பிரகாரமாக புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொழுது அந்த இடத்துல சத்தியத்தை பகிர்கிற பிள்ளைகளாக இருந்து நடக்கையை பார்த்து அவங்களும் வந்து மனமாற்றத்துக்கு வரத்துக்கு வந்து நான் ஒரு சாட்சியுள்ள மகளாக வாழ்றதுக்கு கர்த்தர் நம்மளை இந்த நேரத்துல வந்து அழைக்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 27:1 வாசிக்கலாம். Proverbs 27:1. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. ஆமென். ஆமென். சோ இந்த ப்ரோகாஸ்டினேஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேஷுவலான ஒரு ஆட்டிடியூட், ஒரு டைம் சென்ஸே இல்லாம ஒரு கேஷுவலான ஆட்டிடியூட். அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப என்ன அவசரமா, இப்ப என்ன உடனே படிச்சான பைபிள படிச்சு இப்ப படிக்கலாம், என்ன ஒரு 1 hour படிச்சுக்கலாம், இன்னும் உடனே ஜெபம் பண்ணி வேணுமா அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம், இந்த வேலையை போய் செஞ்சாகணுமா அப்புறம் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரோகாஸ்டினேஷன், இந்த ஆட்டிடியூட் வந்து அது கர்த்தருக்கு பிரியமானதாக ஒருபோதும் இருக்கிறதுக்கு இல்லை. அப்போ டைம் கம்மியா இருக்கிற காலகட்டமாக இருக்கிறதுனால அந்த அர்ஜென்சியோட அந்த தாழ்மையுள்ள இருதயத்தோட வசனம் சொல்வது பிரகாரமாக நாளையை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பது அறியாயே. நாளை காலையில என்ன நடக்க போகுதுன்ற காரியம் யாருக்குமே தெரியாது. சோ அப்ப தெரியாத காரணத்தினால இப்ப நமக்கு என்ன டைம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த டைமை வந்து ரொம்ப ஞானமாக அந்த டைமை வந்து பயன்படுத்தி கர்த்தரை அறிகிற அறிவில வளர்ந்து அவருக்கு பிரியமானதை நடப்பிக்கிறதுக்கே நம்ம வந்து
கர்த்தர் வந்து நமக்கு இங்க சொல்றாரு. அப்ப கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிக்கலாம். Galatians 6:10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். அமேன். ஆமென். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக, அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கர்த்தர் தான் உருவாக்கி கொடுக்கிறார். நன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணிருக்கிறார். அந்த டைமையும் அந்த எண்ணங்களையும் அவர் தான் உண்டு பண்ணுகிறார். அப்போ ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்து தக்கதாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்த வேண்டும். ஏன்னா திரும்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்காமலே போயிடும். ஒருத்தருக்கு வந்து உதவி செய்யறதோ, நன்மை செய்கிறதோ, சத்தியத்தை அறிவிக்கிறதோ, ஒரு ஜெபம் பண்றதோ, ஏதாவது ஒரு காரியம், ஒரு நன்மையான காரியங்களை நடப்பிப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்துவது ஞானமான செயல். ஒருவேளை பயன்படுத்தாம போனோம்னா திரும்ப அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காமலே போயிடும். அதான் வார்த்தைகள் சொல்லுகிறது வசனத்தின்படியாக, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தால் அநேகத்திற்கு நான் அதிகாரியாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கொஞ்சத்துல வந்து கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்தி காட்டும் பொழுது, சில காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது, அதற்கு உண்மை உள்ள பிள்ளைகளாக இருந்து நடப்பிக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா இன்னும் அதிகமான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். இன்னும் அதிகமான காரியங்கள் நடப்பிக்க நம்மளால முடியுன்றதை பாக்குறோம். அப்போ அந்த டைம் சென்சிட்டிவிட்டி நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நமக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லாம போயிடுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ இந்த எண்ணங்களோட இன்னைக்கு நம்ம வந்து சில காரியங்களை நம்ம தியானிச்சோம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கர்த்தர் வந்து வரப்போகிற காலகட்டம் ரொம்ப சமீபமாக இருக்கிறது. அந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 15-16 சொல்வது போல, ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு பாக்குறோம். அப்போ காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு நம்ம ஞானமற்ற பிள்ளைகளாக இல்லாம ஞானத்தோடு இருக்கிற பிள்ளைகளாக இருந்து வசனங்களுக்கு நம்மை நாமே தாழ்த்தி வசனங்களை வாசித்து அதை கேட்டு அதன்படி வாழ்க்கை நடப்பிக்க ஆரம்பிச்சு எது செய்தாலும் கவனமாக இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா இல்லையா என்பதை வகையறித்து கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரமே நடப்பித்து நம்ம வரும் பொழுது நம்முடைய எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு அடியும் வந்து அதை பிசகாமல் அது வந்து ஒரு நேராக ஒரு சீராக ஒரு பாதையாக இருந்து கர்த்தர் வரும் பொழுது அவர் தரிசிப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தமாகவும். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஜெபத்தோட நிறைவு செய்யலாம். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்றீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே, போட்டுகிறோம் ஐயா. அப்பா, இந்த 1 மணி நேரம் ஜீவனுள்ள வார்த்தையை ஞானத்தோடு எங்களுக்கு அப்பா எங்களுக்கு தெரிவித்தார் ஆண்டவரே. ஜீவனுள்ள வார்த்தை எங்களோடு பேசுனீங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம் நீங்கடா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதிலும் ஜெபத்திலே விழித்திருந்து ஜெபிக்கவும் கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் வந்து வசனத்தின் மூலம் வெளிப்பட்டீங்கப்பா. இதை கேட்ட ஒவ்வொரு சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய தாசன் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை எங்களோடு போதித்தார் ஆண்டவரே. காலம் சமீபமா இருக்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்று நீங்கப்பா. அந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே, கேட்டால் மட்டும் போதாத ஆண்டவரே, அந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவரும் நடக்க கர்த்தர் கிருபை செய்தாருங்க ஆண்டவரே. வரத்திலிருந்து வருகிற ஞானமே முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானம் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும் இருக்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தையில் மரணம் இல்லை ஆண்டவரே. ஞானத்தை குறித்து அப்பா, நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களை, வசனத்தைக்கு நடுங்குகிறவர்களை நான் நோக்கி பார்ப்பேன் நீங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. அதை கேட்டால் மட்டும் போதாது, இந்த வார்த்தையின் பிரகாரம் நடக்க எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்க வைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமாக உங்களுடைய தாசர்களை கர்த்தர் எங்களோடு அதிகமான வார்த்தையை பேசுவதற்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுங்கப்பா. அப்படியே செய்யுங்க. எல்லா துதி கணம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.